இங்கே பங்குவற்ற அரசாங்க அதிபர் அருமைநாயகம் அவர்களை அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்று இந்த நாட்டிலே மாவட்டங்களிலே காணப்படுகின்ற வறுமையை போக்கி அதனூடாக ஒரு புதுமையான ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அதிமேலது ஜனாதிபதி அவர்கள் அறிமுகப்படுத்திய இந்த திட்டமானது உண்மையில் தற்பொழுது மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு சிறப்படைந்த திட்டமாக வருவதை நாங்கள் அறிந்தோம். அதற்கு இன்னொரு காரணமாக இந்த பாடு நிறுத்தி திட்டத்தை மேற்கொண்டு வருகின்ற பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கௌரவ அமைச்சர் அவர்கள் பசில் ராஜபக்ச அவர்கள் அதனோடு கிடைத்த வகையிலே யாழ் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த பாடு நிறுத்தி திட்டத்தின் அனைத்து முயற்சிகளையும் வழங்கி தன்னுடைய அமைச்சர்களாக பல்வேறு வகையான உதவிகளை வழங்கி வருகின்ற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ அமைச்சருமாகிய டாக்டர் தேவானந்தா அவர்களுடைய சிறப்பான ஒருங்கிணைப்பின் ஊடாக இந்த திட்டம் உண்மையில் யாழ் மாவட்டத்திலே மிக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய அரசாங்க கொள்கை மைந்த சிந்தனை. மைந்த சிந்தனை என்பது ஒரு இறுக்கமான ஒரு கட்டி பொருள் அல்ல, அது வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு செயல்பாடு. மற்றொரு அந்த மைந்த சிந்தனை என்பது கொழும்புக்கு மாத்திரமோ அல்லது தென்னிலங்கைக்கு மாத்திரமோ பொருத்தமான உரியதல்ல. அது நாடு தழுவின ரீதியில இந்த மைந்த சிந்தனை பாரபட்சமற்ற வகையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுற ஒரு திட்டமாக, அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அது இருக்கின்றது. இப்ப நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், கடந்த காலங்களில் நாங்கள் முன்னைய அரசுகளால் புறந்தள்ளப்பட்டவர்கள். ஆனால் எங்களுடைய அரசு அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் சகல விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது.